Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 30. இந்த லெசன்ல டேபிள் குரூப்ல இருக்கிற லேஅவுட் ஆல்ரெடி பார்த்த லெசன்ல இருந்து மீதி இருக்குது என்னன்றது பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே draw குரூப்பும் rows and columnsம் பார்த்தாச்சு. இப்போ இங்க இருக்கிற மெர்ஜ்னு ஒன்று, செல் சைஸ்னு ஒன்று, அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த டேபிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது லாஸ்ட்டாக வரும். இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். முதல்ல மெர்ஜ் அப்படின்னா ஒன்றா சேர்த்துரு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கவனிங்க, 1 2 3 4 5 6, அப்போது 2 காலம் 3 ரோ இருந்திருக்கு. நடுவில் இருக்கிறது மட்டும் என்ன இருக்குது, எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதுதான் மெர்ஜ்னு சொல்லுவோம். அப்போது நம்பர் ஆஃப் செல்ஸையோ இல்லை நம்பர் ஆஃப் காலம்ஸையோ இல்லை நம்பர் ஆஃப் ரோஸையோ ஒன்றா சேர்த்து ஒரே செல்லாக மாற்றிரு அப்படின்னா மெர்ஜ் செல்ஸ்ன்றது யூஸ் பண்ணணும். ஸ்ப்ளிட்னா ஸ்ப்ளிட் பண்ணு, தனித்தனியாக பிரி அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ளிட் டேபிள்னா எனக்கு டேபிளையே ரெண்டாக்கி கொடுத்துரு, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, இது மூணுமே எப்படி வேலை செய்யுதுன்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ன்னு இருக்குது, ஆனால் என்ன கிளாஸுனே இல்லை. அப்போது 5th 6th 7th சொல்லணும். செக்ஷனும் எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட் அபோவ், மேலே இங்கே என்ன பண்ணுவேன், 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. நாம் இப்படி கொடுப்போமா இல்லை மொத்தமாக சேர்த்து ஒரே செல்லாக மாற்றிட்டு கொடுப்போமா அப்படின்னா மொத்தமாக ஒரே செல்லாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே இருக்கிற டூல் இது தானே சார், அப்போ எரேசர் எடுப்பேன், இதை அழிக்கலாம், இதை அழிக்கலாம், இதை அழிக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் இதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, முதல்ல இது மொத்தத்தையுமே செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். கவனிங்க, மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல். நான் செலெக்ஷன் பண்ணலைன்னா இது எனேபிள் ஆகாது, கிளிக் பண்ணால் வேலை செய்யாது. எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பாருங்கள் அது டிசேபிளில் தான் இருக்குது. நான் கிளிக்கை விடுறேன், விட்டவுடனே என்ன ஆகுது, எனேபிள் ஆகுது. இப்போ நான் மெர்ஜ் செல் கொடுத்தா என்ன ஆகும், எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். இப்போது இங்கே இருக்கிற இந்த அலைன்மெண்ட்ஸில் சென்டர் அலைன்மெண்ட் சரியா போச்சா, இதுதான் விஷயம். அப்போ மெர்ஜ்னா ஒன்றா சேர்த்துரு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக தான் சேர்க்கணுன்றது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த 3 செல்லையும் நான் என்ன பண்ணுறேன், ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணிட்டேன்னா மெர்ஜ் செல். அதே மாதிரி இந்த 2 காலத்தையும் ஒன்றா சேர்த்துனாலும் மெர்ஜ் செல். புரியுதுங்களா? அடிப்படையில் உங்களுக்கு ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நாம் Ctrl Z கொடுத்து பழையபடியே கொண்டு வந்துடுறேன். இப்போ ஸ்ப்ளிட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா 2ஆக பிரித்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இருக்குது. ஓகே, எந்த மாதத்தோட ரிசல்ட்ன்றது எனக்கு வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ட்ரா டேபிளுக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு கோடு இப்படி போட்டோன்னா இது 2ஆக பிரித்து கொடுத்துரும். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்றத சொல்கிறேன். நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 3 4 கேட்குது. எனக்கு ஒரு 2 இல்லை 3 பிரித்து கொடுத்துரு. அப்போ இது ஒரே ஒரு காலமாக இருக்கிறத என்ன பண்ணு, எனக்கு 3 காலமாக பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தனா, இப்போ கவனிக்க என்னாச்சு, 3 காலமாக பிரிஞ்சிடுச்சு. அப்போது எனக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இதில் ஆட் பண்ணிக்குவேன். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் செல். சப்போஸ் இதையே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. சயின்ஸில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆனால் என்ன வேணும்னா 2ஆக வேணும், கரெக்டுங்களா? அப்போ தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் மார்க் ஒரு 80க்கு எவ்வளோ, ப்ராக்டிக்கல் 20க்கு எவ்வளோ வாங்குறாங்க, தியரி 80க்கு எவ்வளோ வாங்குறாங்கன்றது தனித்தனியாக நான் போடுறதா இருந்தால் அந்த 2ஆக பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ட்ரா டேபிளுக்குள்ளே போயிட்டு இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு லேஅவுட், ஸ்ப்ளிட் செல், நம்பர் ஆஃப் காலம்ஸில் 2ன்றதை கொடுத்து ஓகே கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது 2ஆக பிரித்து கொடுத்துரும். ரைட், அடுத்து இந்த டேபிள் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதையே காப்பி பண்ணி நிறைய கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl C போடுறேன், இங்கே இன்சர்ட் பிலோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே காப்பி பண்ணது அப்படியே என்ன பண்ணுறேன்,
பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது எனக்கு இதோட ஒரு டேபிளாக பிரிச்சிரு. அப்போ இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பீப்புள், இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு, இது வந்து செகண்ட் பேட்ச்னு வச்சுக்கோமே. அப்போது 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி, செகண்ட் பேட்சுக்கு தனியாக அந்த ப்ராக்டிக்கல் வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா கூட, இதிலிருந்து எனக்கு தனியாக பிரித்து கொடுத்துருனா கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் டேபிள் என்னாச்சு, தனியாக வந்துடுச்சு. அப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் தானே பிரிக்கணும், இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் டேபிள் கொடுத்தனா இந்த டேபிள் தனியாக வந்துடும். திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணிட்டு லேஅவுட் ஸ்ப்ளிட் டேபிள். ஓகேங்களா, இவ்வளோதாங்க விஷயம். அப்போது இது எல்லாமே மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக செல் சைஸு. இது என்ன செல் அப்படின்னா, ஒரே ஒரு செல்லோட ஹைட் எவ்வளோ, ஒரே ஒரு செல்லோட வித் எவ்வளோ அப்படின்றத நம்ம இதுக்குள்ளே சூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. இது என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிடுறேன். எனக்கு இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கிளிக் பண்ணுறேன். இப்போ நல்லா இருக்கா, கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் எனக்கு இவ்வளோ பெரிய சைஸ் வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். இல்லை பக்கத்தில் சீரியல் நம்பர் பாருங்கள், எனக்கு சீரியல் நம்பருக்கு இவ்வளோ இடம் தேவை கிடையாது. அப்போ கொஞ்சம் குறைக்கிறதா என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில செல்ஸை மெர்ஜ் பண்ணியிருக்கும் போது சரியாக வேலை செய்யாது. அப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இந்த சைஸை கம்மி பண்ணணும். நான் வந்து காலத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அது குறையுது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போது இதெல்லாமே செல்லோட சைஸ். மேபி நீங்கள் வந்து ஒரு காலத்தோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், செல்லோட சைஸையும் நாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது என்னென்னா ஆட்டோ ஃபிட். நான் எவ்வளோ கண்டென்ட் டைப் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணு, அந்த கான்டென்ட்டை ஃபிட் பண்ணிக்க அப்படின்றது சொல்கிறேன். அதுக்கான ஆப்ஷன் முதல்ல ஆட்டோ ஃபிட் கான்டென்ட் அப்படின்னா, கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல் என்ன பண்ணு, உள்ளே ஃபிட் பண்ணிக்க. ஆட்டோ ஃபிட் விண்டோ அப்படின்னா, நான் டைப் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்க. இது ஃபிக்ஸ்டு காலம் வித்துனா, நான் எவ்வளோ சைஸ் செட் பண்ணியிருக்கணும் அது மாறவே கூடாது அப்படின்றது அர்த்தம். இருங்க, இது ஒவ்வொன்றா நான் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல இங்கே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், ஆட்டோ ஃபிட்டு கான்டென்ட்னு கொடுத்துட்டு. இப்போ என்னாச்சு பாருங்கள், அப்போது அந்த செல்லுக்குள்ளே எவ்வளவு சைஸுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும். அது சப்போஸ் நான் தமிழுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், தமிழுக்கான சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்னா கிடையாது. அப்போது ஃபிக்ஸடாக இருக்குது காலமோட வித்து. நான் என்ன சொல்லலாம், ஆட்டோ ஃபிட் கான்டென்ட்னா கான்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதோட சைஸ் குறைஞ்சிரும். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிட்டே வரணும், கவனிங்க, டேபிளோட சைஸ் என்ன குறைஞ்சிரும். ஆனால் இதில் பாருங்கள் குறையாது. இது எல்லாமே டேபிளோட சைஸ் ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே கூட கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ஃபிட் விண்டோன்னு கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு பாருங்கள், அந்த விண்டோ உள்ளுக்குள்ளே இருக்கிற கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஃபிட் ஆகிடும். அந்த சைஸ் வந்து ரொம்பவும் ரெடியூஸ் ஆகாது, அந்த கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகி உள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபிக்ஸ்டு காலம் வித்து அப்படின்னா ஃபிக்ஸ்டு அவ்வளோதான் இருக்கும். அது அதை தாண்டி என்ன ஆகாது, பெருசும் ஆகாது சின்னதும் ஆகாது. ஃபிக்ஸ்டு காலம் வித் கவனிச்சிங்களா. அப்போ ஏற்கனவே என்னாச்சு, ஃபிக்ஸ்டு காலம் வித் இல்லாததால் எக்ஸஸாக கூட போகும். ஃபிக்ஸ்டு காலம் வித்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அதோட சைஸ் அவ்வளவுதான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுற கான்டென்ட் என்ன ஆகும், எக்ஸஸாக போகும்போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது, அதுக்குள்ளேயே டைப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த டூலோட பேர் மெர்ஜ் செல். என்ன பண்ணும், நீங்கள் எந்த ரேஞ்சை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது காலம்லேயும் இருக்கலாம், ரோலையும் இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸாக கூட இருக்கலாம். செலெக்ஷன் பண்ண ரேஞ்ச் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே செல்லாக மாற்றுறது தான் மெர்ஜ் செல். ஸ்ப்ளிட் செல் அப்படின்னா ஒரு செல்லையோ இல்லை பல செல்லையோ நம்ம என்ன பண்ணலாம், பல செல்லாக மாற்றிக்கலாம். இப்போ ஒரு செல் இருக்குது, அது எனக்கு 2ஆக வேணும், இல்லை 4ஆக வேணும், 8ஆக வேணும் அப்படின்னா உங்களோட விருப்பப்படி என்ன பண்ணலாம், அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.
இங்கே இருக்கிற இந்த ஐக்கானை பார்த்தாலே நமக்கு புரியும் இதோட ஃபங்க்ஷன் என்னன்றது. ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னா ஒரு டேபிள் பெரிய டேபிள் இருக்குன்னா அதை 2ஆவோ 3ஆவோ நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். அப்போ எந்த இடத்துலேருந்து பிரிக்கணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த டேபிள்ஸ் எல்லாமே செகண்ட் டேபிளாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இது செல்லோட சைஸ். ஒவ்வொரு செல் ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும். இந்த ஹைட்டு நீங்கள் அதுக்குள்ளே தான் போய் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. இங்கே கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆரோ வரும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இழுத்தோம்னா சைஸு சின்னதும் பண்ணிக்கலாம். கவனிச்சிங்களா? அதே மாதிரி காலத்தோட வித்து அதை என்ன பண்ணலாம், சைஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்கள் கீழே போகும்போது ஒரு இந்த மாதிரி டைப் பண்ணுறீங்க நம்பர்ஸ். உதாரணத்துக்கு இங்கே 200ன்றது 255ன்னு டைப் பண்ணணும். எனக்கு என்ன ஆகாது, 255ன்றது நம்பர்ஸ் லைனாக வராது. அப்போது கரெக்டாக கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய் வச்சா டபுள் ஏற மாதிரி வரும். கிளிக் பண்ணி நகர்த்தினா என்ன ஆகும், இப்போ 255. அப்போது ஒரு டேபிள் எப்படி போடுறோம், டேபிள்குள்ளே டேட்டாவை எப்படி டைப் பண்ணுறோம், டேபிள்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறோம், டேபிளை அழகாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா விதமான டூல்ஸுமே டேபிள்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொன்றுத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு முழுமையான டேபிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ என்ன பண்ணுங்கள், மெர்ஜு, செல் சைஸ் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்த லெசனில் இந்த அலைன்மெண்ட் இது மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.